கதை 3. அவதாரமும் பாசமும். அக்பர் அடிக்கடி பீர்பாலிடம் இந்துக்களின் பண்பாட்டை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் விவரங்களை கேட்டறிவதில் மிக ஆர்வத்தோடு இருந்தார். ஒரு நாள் அக்பர் பீர்பாலை நோக்கி, பீர்பால், இந்து கடவுளால் எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியும் அல்லவா? ஆம் அரசே, கடவுளால் எல்லா காரியங்களையும் தானே செய்ய முடியும். கடவுளிடம் வேலைக்காரர்கள், பணியாளர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆம் அரசே, உண்மைதான். அப்படியானால் எல்லா வேலைகளையும் தன் வேலையாட்கள் மூலம் செய்து முடிக்கலாம் தானே? முடிக்கலாம், அதுவும் முடியும். இவ்வளவு வேலைக்காரர்கள், பணியாட்கள் இருந்தும் ஏன் தாமே அவதாரங்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டும்? வேலைக்காரர்கள் மூலமே ஏன் அவற்றை செய்யக்கூடாது என்று கேட்டார் அக்பர். பீர்பால் சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர், அரசே, நீங்கள் இப்பொழுது கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்க முடியாது. இன்னும் 1 மாதத்திற்குள் பதிலளிக்கிறேன் என்று கூறினார். சில நாட்களில் அரசர் இதை மறந்துவிட்டார். ஒரு நாள் பீர்பால் அக்பரிடம், அரசே, நாம் அனைவரும் நாளை நதியில் உல்லாச படகு சவாரி செய்தால் என்ன? அதற்கு அரசர், நல்ல யோசனைதான், எனக்கும் பிடித்தமானதுதான். நாளையே படகு பிரயாணத்திற்கு ஏற்பாடுகளை செய்யச் சொல் என்றார். மறுநாள் காலை 9 மணிக்கெல்லாம் படகுகள் புறப்பட தயாராக இருந்தன. அக்பர் சக்கரவர்த்தியும் அவருடைய மந்திரிகளும் அதிகாரிகளும் படகில் ஏறிவிட்டனர். ஆனால் பீர்பால் வந்து சேரவில்லை. பீர்பால் வருகையை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருந்தனர். நேரம் ஆக ஆக அக்பருக்கு கோபம் அதிகரித்தது. படகோட்டிகளை அழைத்து படகுகளை செலுத்த கட்டளையிட்டார். அப்போது பீர்பால் மூச்சிறைக்க ஓடி வந்தார். பொறுங்கள் அரசே, இதோ ஓடி வந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார். தன் தோளின் மேல் இளவரசர் சலீமை சாய்த்து தூக்கிக் கொண்டு ஓடி வந்தார். இளவரசர் மீது துணி போர்த்தப்பட்டிருந்தது. இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தார். பீர்பால் படகில் ஏறினார். அக்பர் அவரை கோபத்தோடு பார்த்தார். பீர்பால், இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார் அரசர். அரசே, நான் வரும்போது இளவரசர் அழ ஆரம்பித்து விட்டார். உடன் வரவேண்டும் என பிடிவாதமாக ரகளை செய்தார். எவ்வளவோ சமாதானம் செய்தும் விட்டு வர முடியவில்லை. நேரமாகிவிட்டதால் அவரையும் தூக்கி கொண்டு ஓடி வந்தேன். இளவரசர் கடுமையாக தேம்பி அழுததால் வழியிலேயே தூங்கிவிட்டார். அதனால்தான் தாமதமாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே என்று கூறினார் பீர்பால். படகுகளை செலுத்த ஆரம்பித்தன. பாடகர்கள் வாத்தியங்களோடு பாட ஆரம்பித்தனர். இன்னிசையோடு கூடிய பாடல்களில் அனைவரும் லயித்திருந்தனர். நதியில் மீன்கள் துள்ளி விளையாடின. அவை சூரிய ஒளிப்பட்டு வெள்ளி போல் மின்னின. அப்பொழுது திடீரென டபக் என்ற சப்தம் எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. அரசரின் உடலும் உள்ளமும் பதைத்தது. சற்றென்று இளவரசனை மீட்க நதியில் குதித்து விட்டார். அரசர் நீந்தி கஷ்டத்தோடு சலீமை படகுக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் தாம் காப்பாற்றியது சலீம் அல்ல, அது ஒரு மெழுகு பொம்மை என்பதை அறிய முடிந்தது. அக்பர் அதை கண்டு பீர்பால் மீது கோபம் கொண்டார். பீர்பால், இதென்ன விளையாட்டு என்று அதட்டினார் அரசர். அரசர், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். தாங்கள் 1 மாதத்திற்கு முன் கடவுள் ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் தாமே செய்கிறார் என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீர்கள். அதை நிரூபிக்கவே இதை செய்ய வேண்டியதாகிவிட்டது. இந்த படகுகளில் தங்களுடைய வேலையாட்கள் இத்தனை பேர் இருந்தும் அவர்களிடம் சொல்லி இளவரசரை காப்பாற்றியிருக்கலாம். அப்படிக்கின்றி தாங்களே நதியில் குதித்து காப்பாற்றிவிட்டீர்கள். இதை போலத்தான் தன் பக்தன் வாடி துன்பமுறும்போது கடவுள் தன் வேலைக்காரர்களை அனுப்புவதில்லை, தானே நேரில் பிரவேசித்து விடுகிறார். நதியில் வேறு யாரேனும் பாய்ந்திருந்தால் அதற்கான மீட்பு பணிகளை உங்கள் வேலைக்காரர்களை கொண்டே செய்திருப்பீர்கள். இளவரசர் என்றதும் பாசத்தால் நீங்களே நதியில் குதித்து விட்டீர்கள். இதுதான் இறைவனின் நியதி என்று பீர்பால் விளக்கினார். இதை கேட்ட அக்பர் கோபமடங்கி சாந்தமானார். பீர்பாலின் அறிவு திறமையை மெச்சினார். அப்பொழுதே பீர்பாலுக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை பரிசாக அளித்து பாராட்டினார். ரகசியம் அல்ல, பரம ரகசியம். இளவரசர் சலீமும் மந்திரி அபுல் பசலுடைய மகன் கரீமும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள். நட்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. தங்கள் கடமைகளை மறந்து ஊர் சுற்றி திரிவதிலும் விளையாட்டிலுமாக நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தனர். இவர்கள் நடத்தை அக்பருக்கும் அபுல் பசலுக்கும் பிடிக்கவில்லை. இரு தந்தையரும் மன வருத்தப்பட்டனர்.
அவர்களை எப்படி திருத்துவது? கண்டிக்கவும் முடியவில்லை. அதிகமாக சந்திக்க முடியாதபடி ஏதாவது செய்யலாம் என்றால் யார் செய்வது என்று வருந்தினார்கள். அப்பொழுது அக்பரின் முன் பீர்பால் வந்து சேர்ந்தார். அரசரின் ஆழ்ந்த சிந்தனையை கெடுத்துவிட்டேன் போலிருக்கிறது. பீர்பால், நல்ல சமயத்தில் வந்தாய். கரீமும் சலீமும் கால நேரமின்றி ஊர் சுற்றுவதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அது உனக்கும் தெரிந்திருக்கும். எனக்கு மட்டுமல்ல, ஊர் மக்களுக்கும் நன்றாக தெரியும். இது அவ்வளவு நல்லதாக படவில்லை எனக்கு. அவர்களை எப்படியாவது பிரித்து விட்டால்தான் நன்மையாக இருக்கும். நீங்கள் நினைப்பதுதான் சரி. இப்படியே விட்டால் இருவருமே கெட்டுவிடுவார்கள். அவர்களுடைய நட்பிற்கு பங்கம் ஏற்படாமல் இதை செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? நானே அதை செய்கிறேன். நாளை அரசவையில் பாருங்கள். மறுநாள் அரசவை கூடியது. அனைவரும் வந்திருந்தார்கள். சலீமும் கரீமும் அடுத்தடுத்து அருகருகே அமர்ந்திருந்தனர். அப்பொழுது பீர்பால் கரீமை அழைத்தார். அவன் எழுந்து வந்து பீர்பாலின் அருகில் நின்றான். பீர்பால் அவனுடைய காதில் ரகசியம் சொல்வது போல உதடுகளை நெளித்து அபிநயம் செய்தாரே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. பின்னர், கரீம், நான் சொன்னதை யாரிடமும் சொல்லிவிடாதே என்று எல்லோரும் கேட்கும்படி சொன்னார். கரீமும் தன்னுடைய இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். பீர்பால் உன்னிடம் என்ன சொன்னார்? பீர்பால் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் உன்னிடம் ஏதோ சொல்லியிருக்கிறார். இங்கு கூற தயக்கமாக இருந்தால் வெளியே வந்ததும் சொல். இருவரும் வெளியே வந்ததும் சலீம் அவனை தனியாக அழைத்துச் சென்று, பீர்பால் உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். இல்லை, ஒன்றும் சொல்லவில்லை. பொய் சொல்கிறாய். என்னை பற்றிதான் அவர் உன்னிடம் ஏதோ சொல்லியிருக்கிறார். நீ அதை மறைக்கிறாய். இல்லை, உண்மையாகவே பீர்பால் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. உடனே சலீமுக்கு கோபம் வந்துவிட்டது. இவ்வளவு நாட்கள் உன்னுடன் உயிருக்கு உயிராக பழகியதன் பலனா இது? என்னிடமே எதையோ மறைக்கிறாய். இனி உன் சகவாசமே எனக்கு வேண்டாம். அது முதல் இருவரும் பழகுவதை நிறுத்திக் கொண்டனர். நாளாக ஆக இருவருமே அரச காரியங்களில் கவனம் செலுத்தத் தொடங்கினார்கள். அக்பரும் அபுல் பசலும் மகிழ்வுற்றனர். கதை 4. இலங்கா தகனம். அக்பரும் பீர்பாலும் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அக்பர், திருடர்களில் எவன் சமர்த்தன் என்று பீர்பாலிடம் கேட்டார். அரசே, திருடர்கள் எல்லோருமே சமர்த்தர்கள்தான். ஆனால் அதிலும் இம்மியும் விட்டுக் கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள் என்றார் பீர்பால். அதைக் கேட்ட அரசர், அது யார்? அவர்களை பற்றி கூறு. அரசே, கம்மாளன் பசுவை காதறுத்து பார்த்தாலும் அதிலும் செவ்வருக்கு பாய்ந்திருக்கும் என்று கூறுவார்கள். அதுபோல் இந்த பொற்கொள்ளர்களை பற்றி ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார் பீர்பால். அதற்கு அரசர், ஆரம்பமே நன்றாக இருக்கிறது, சொல். ஒரு வயதான கிழ பொற்கொள்ளன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வயதானதால் கண் பார்வை சரியாக தெரியாது. தனக்கு தெரிந்த தொழில் ரகசியங்களை எல்லாம் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அவனுடைய மகன் தொழிலை செய்து வந்தான். கிழப்பொற்கொள்ளன் ஒரு ஓரமாக இருந்து ஜபமாலையை உருட்டியபடி ராம் ராம் என ஜபம் செய்து கொண்டே அங்கு நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் கிழப்பொற்கொள்ளனின் மகள் வந்திருந்தாள். அவளுக்கு ஒரு அட்டிகை செய்வதற்காக தங்கம் கொண்டு வந்திருந்தாள். தன் அண்ணனிடமே கொடுத்து செய்தால் நம்பிக்கையாக இருக்கும் என்று எண்ணினாள். தங்கத்தை தன் அண்ணனிடமே கொடுத்து நகை செய்து தரும்படி கேட்டாள். அண்ணனும் தங்கத்தை வாங்கி குடுவையில் வைத்து உருக்கலானான். அதை பார்த்து கொண்டிருந்த தந்தைக்கு இவன் தங்கை மேலுள்ள பாசத்தால் தங்கத்தை எடுக்காமல் விட்டுவிடுவானோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. தன் மகள் எதிரில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்ததால் தகப்பனால் மகனுக்கு உணர்த்த முடியவில்லை. கிழவன் ஜபமாலையை உருட்டியபடி ராம் ராம், உனக்கு எல்லோருமே சமமே என்று கூறினான். மகன் புரிந்து கொண்டிருப்பான் என்று தந்தை நினைத்தான். மகனோ தன் வேலையிலேயே மும்முரமாக ஈடுபட்டிருந்தான். அதனால் நாம் கூறியதை மகன் புரிந்து கொண்டானோ என்னவோ என்ற சந்தேகம் உதித்தது. எனவே ராம் ராம், உனக்கு எல்லோருமே சமமே என்று கூறிக்கொண்டே இருந்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மகன், ஏனப்பா திரும்ப திரும்ப ஒரு வரியை மட்டும் உருப்போடுகிறீர்கள்? ராமரின் உத்தரவை பெற்ற அனுமான் எப்பொழுதோ லங்கையை எரித்துவிட்டாரே என்றான். கிழவனுக்கு நிம்மதி பிறந்தது. தொடர்ந்து ஜபமாலையை உருட்டலானான் என்று கூறி முடித்தார் பீர்பால். பாராசிக மன்னரை காண வருபவர்கள் பலரும் பீர்பாலை பற்றியும் அவருடைய அறிவை பற்றியும் அடிக்கடி கூற கேட்டுக்கொண்டிருந்தார். இதனால் பீர்பாலை பார்க்க ஆவல் மேலிட்டது.
அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் தங்கள் மதியுக மந்திரி பீர்பாலை ஒரு வாரமாவது தனது விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். பீர்பாலை அனுப்பி வைக்க தீர்மானித்தார். பரசிக மன்னருக்கு சில பரிசு பொருட்களும் பீர்பாலிடம் கொடுத்தனுப்பினார். பீர்பால் பரசிக நாட்டுக்கு வந்ததும் அமைச்சர்கள் அவரை வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அவர் இருக்கும் இடத்திற்கு செல்வோம் என்று அவரை உள்ளே அழைத்து சென்றனர். அங்கு 6 சிம்மாசனங்களில் 6 மன்னர்கள் ஒரே மாதிரி முகத்தோற்றமும் உடலமைப்பும் உடையும் கொண்டவர்கள் அமர்ந்திருந்தனர். அதைக் கண்டு திகைப்படைந்தார் பீர்பால். இதற்கு முன் பரசிக மன்னரை பார்த்ததில்லை. எனவே அங்கு உள்ளவர்களில் உண்மையான மன்னர் யார் என்று உடனே அவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று நேரம் அனைவரையும் நன்றாக நோட்டம் விட்டார். பின்னர் நேராக நடந்து சென்று நடுவில் அமர்ந்திருந்தவரை தலை வணங்கினார். மாமன்னரே, உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் அரசர் தங்களுக்கு கொடுத்தனுப்பிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாராசிக மன்னர் ஷா தம்மை பீர்பால் எப்படி கண்டுகொண்டார் என்று வியப்படைந்தார். பீர்பால், நீ இதற்கு முன் என்னை பார்த்ததில்லை. அப்படியிருந்தும் என்னை எப்படி சரியாக அடையாளம் தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார் ஷா. அரசே, முதலில் யார் உண்மையான அரசர் என்று புரியவில்லை. எல்லோரையும் ஒரு முறை பார்த்தேன். தங்களை தவிர மற்ற அனைவர் பார்வையும் தங்கள் மீதே பதிந்திருப்பதையும் தாங்கள் மட்டும் என்னையே பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டேன். இதிலிருந்து தாங்கள்தான் உண்மையான மாமன்னர் என்பதை அறிந்தேன் என்றார் பீர்பால். ஷா அவரை பாராட்டி உபசரித்தார். அக்பரும் பீர்பாலும் நகரை சுற்றி பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். பல இடங்களில் குருடர்களும் நொண்டிகளுமாக கூடி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை அரசரிடம் காட்டி, இவர்களும் நம் நாட்டின் குடிமக்கள்தான். நாம் நகரை சுற்றி பார்த்து வரும்போது நம் குடிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்றார் பீர்பால். சரி, நாளை முதல் குருடர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அரண்மனையில் இலவச உணவும் உடையும் வழங்க ஏற்பாடு செய். மறுநாள் அரண்மனையை நோக்கி கூட்டம் கூட்டமாக நொண்டிகளும் குருடர்களும் வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பீர்பால் ஏற்பாடு செய்திருந்த உணவும் உடையும் போதவில்லை. மேலும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது. இதை கண்ட பீர்பால், இந்த நிலை தொடர்ந்தால் கஜானாவே காலிதான் என்றார் பீர்பால். அரசரும் பீர்பாலும் இதை பற்றி ஆலோசனை செய்தனர். அரசே, இன்று வழக்கமாக உணவளிக்கும் நேரத்தை விட 2 மணி நேரம் தாமதப்படுத்தி பார்க்கலாம். அதன்படி உணவளிப்பதை தாமதப்படுத்தினார். கூடியிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். அரசர் ஆணையிட்டும் இவர்கள் உணவளிக்க ஏன் மறுக்க வேண்டும்? இது என்ன, இவர்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று கூவிக்கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் பீர்பால் அங்கு வந்தார். மன்னிக்க வேண்டும், இந்த இடம் போதவில்லை என்று இன்று உணவு வழங்கும் இடத்தை மாற்றியிருக்கிறது. அதோ தெரிகிறதே, அந்த மரத்தடி சாவடியில்தான் இன்று உணவு வழங்கப்படும் என்று கூறி கையை காட்டினார். அடுத்த நிமிடமே அங்கு குழுமையில் இருந்த பெரும்பாலோர் சாவடியை நோக்கி ஓடினார்கள். அவர்களுக்கு காலும் கண்ணும் நன்றாகவே இருந்திருக்க வேண்டும். குருடர்களாகவும் நொண்டிகளாகவும் இருந்தவர்கள் மட்டும் ஓட முடியாமலும் திசை அறியாமலும் அங்கேயே தங்கிவிட்டனர். அவர்களுக்கு மட்டும் உணவு வழங்கும்படி உத்தரவிட்டார் பீர்பால். பீர்பாலின் வீட்டிற்கு ஒரு வயதான கிழவியும் ஒரு நடுத்தர விதவை பெண்ணும் அவரை காண வந்தனர். என் மகன் அக்பரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணிபுரிந்து போரில் வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டான். அவன் மறைந்து 20 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஆனால் இதுவரை அரசாங்கத்திலிருந்து எனக்கும் இந்த விதவை பெண்ணுக்கும் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை. நாங்கள் படும் துன்ப துயரங்களுக்கு அளவே இல்லை. உன் மகன் இராணுவத்தில் பணிபுரிந்ததற்கு ஏதாவது அடையாளம் உண்டா? இது என் மகன் போரில் பயன்படுத்திய வாள். இதை தவிர வேறு ஒன்றும் தற்சமயம் என்னிடம் இல்லை. சரி, நாளைக்கு இந்த வாளையும் எடுத்துக்கொண்டு இருவரும் அரண்மனைக்கு வாருங்கள்.
மறுநாள் கிழவியும் அவளுடைய மருமகளும் வாளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தனர். அந்த வாளை வாங்கி பார்த்தார். இது மிகவும் பழமையானதாகவும் துருப்பிடித்தும் இருக்கிறது. இவர்களுக்கு 5 பொற்காசுகள் கொடுத்தது. 5 பொற்காசுகள் தானா? இவர்களுக்கு இந்த உதவி மிக குறைவு. இவர்களுக்கு இந்த உதவி மிக குறைவு என்று எண்ணிய பீர்பால் அந்த வாளை அரசரிடம் இருந்து வாங்கிக் கொண்டு உற்று பார்த்தார். அதை கண்ட அக்பர், பீர்பால், அதை என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டார். அக்பருக்கு பீர்பாலின் செய்கை வினோதமாகப்பட்டது. அரசே, இந்த உடைவாள் தங்கமாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால்தான். தங்கமாக மாறிவிடுமா? என்ன உளறுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் அவர். அரசே, ரசமணி என்ற கல்பட்டால் இரும்பும் பொன்னாகிவிடும் என்றார்கள். இந்த வாளிலோ தன் உயிரையும் பெரிதென எண்ணாது அரசரின் கட்டளையை ஏற்று அவருடைய இறையாண்மையையும் கௌரவத்தையும் காப்பாற்றவும், தான் பிறந்த மண்ணின் சுதந்திரத்தை நிலைநாட்டவும் தன் இன்னுயிரை அர்ப்பணித்த ஒரு மாவீரனின் கைப்பற்றுள்ளது தெரிகிறது. மேலும் இந்நாட்டின் இறைவனாக மக்களால் கருதப்படும் மாமன்னரின் கைவேறுபட்டுள்ளது. அதை கேட்ட மன்னர் தான் இவர்களுக்கு கொடுத்த உதவித்தொகை அற்பமானது என்று பீர்பால் மறைமுகமாக சொல்வதை உணர்ந்தார். அவர்களுக்கு அளிக்க இருந்த உதவித்தொகையை 5 லிருந்து 100 பொற்காசுகளாக கொடுக்கும்படி கட்டளையிட்டார் அரசர்.